Hi hello friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நீங்க வந்து பாத்தீங்கன்னா Instagram யூஸ் பண்ணுவீங்க. அந்த Instagramல இப்ப ட்ரெண்டிங்ல என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ரீல்ஸ் தான். நீங்க வந்து ரீல்ஸ் வீடியோ அதாவது நீங்க TikTok மாதிரி பண்ணி ரீல்ஸ்ல வந்து நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. உங்களுடைய Android மொபைல்ல வந்து ஒரு சிலருக்கு தான் வந்து ரீல்ஸ் ஆப்ஷன் வந்து வொர்க் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து ரீல்ஸ் வந்து வொர்க் ஆகாது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து உங்களுடைய Android மொபைல்ல வந்து ரீல்ஸ் வரலான்னு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் வந்து நம்ம ரீல்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ரீல்ஸ் வீடியோ மட்டும் இல்லை, ஸ்டோரி, ஃபோட்டோ, வீடியோ அல்லது எக்ஸட்ரா எக்ஸட்ரா ரீல்ஸும் சேர்த்து தான் நம்ம எல்லாமே அப்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய நார்மல் ஆண்ட்ராய்டு மொபைலில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கோ எல்லாமே அதுலேயும் இருக்கும். நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஜஸ்ட்டு வந்து உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்னாலும் லேப்டாப் மட்டும் இருந்தால் போதும், நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்ல எப்படி நம்ம இந்த ரீல்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ண போறோம், அதாவது இன்ஸ்டாகிராமை எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். நீங்க வந்து சொல்லுவீங்க, என்னடா நீ ஈஸியா வந்து சொல்லிட்டு போயிட்ட, நம்ம வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து இவ்வளோ இன்டர்நெட் டேட்டா வந்து நமக்கு வேஸ்ட் ஆயிடுது, அதாவது செலவாயிடுது. நம்ம கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் யூஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ டேட்டா வந்து செலவாகும் அப்படி சொல்லிட்டு யோசிப்பீங்க. அது வந்து நல்ல சொல்யூஷன். அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ஒரு சில ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணால் போதும். நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் எப்படி நம்ம இன்டர்நெட் யூஸ் ஆகுதோ அதே போலவே நம்ம லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல நம்ம இன்டர்நெட் அவ்வளோ லிமிட்டாக தான் நமக்கு வந்து செலவாகும். நான் வந்து ரொம்ப பெருசாலாம் செலவாகாது. நீ வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அந்த வீடியோட லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் ரீல்ஸ் ஆப்ஷன் வரல அப்படின்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். அதனால இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் வந்து இன்சிஸ்ட் இன்ஸ்டாகிராம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இன்சிஸ்ட் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா லோட் ஆகி உங்களுக்கு இப்படி வந்துடும், இந்த பேஜுக்கு வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கு பாருங்கள் வெப்சைட். அந்த ரெண்டாவது லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்சிஸ்ட் வெப் அசிஸ்டன்ட் ஃபார் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாருங்க. இந்த ரெண்டாவதாக இருக்க அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து இப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கெட் ஃப்ரீ பிளக்இன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த கெட் ஃப்ரீ பிளக்இனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் டு குரோம் அப்படின்னு இருக்குது. இந்த ஆட் டு குரோமை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்சிஸ்ட் வெப் கிளைண்ட் ஃபார் இன்ஸ்டாகிராமில் வந்து ஆட் டு குரோமை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர் இருப்பாருங்க ரைட் சைடில். ஓகே, இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது போல் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பாருங்க கீழே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அந்த கேன்சலுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஆட் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இது டவுன்லோட் ஆகி முடிஞ்சவொடனே இதில் வந்து இப்போ செக்கிங்னு வருது. அது முடிஞ்சவொடனே நமக்கு வந்து ஆட் ஆகிடும் குரோமில். த இன்ஸ்டன்ட் வெப் கிளைண்ட் ஃபார் இன்ஸ்டாகிராம் ஹஸ் பீன் ஆடட் டு குரோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது வந்து நமக்கு குரோமில் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நம்ம ரிமூவ் ஃப்ரம் குரோம் அப்படின்னு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா இது வந்து இப்போ 3 டாட் இருக்குது. இதில் வந்து ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன், இதை ரிமூவ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், அதில் மேனேஜ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன். ஓகே, இப்போ இதில் இன்ஸ்டாகிராம் அசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதுக்கு கீழே ஓகே லெட்ஸ் கோ அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே அதில் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டோரி அப்லோட் பண்ணிக்கலாம், போஸ்டர்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம், உங்களுடைய ரீல்ஸை கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே இதில் வந்து அப்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணுமோ அதில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம வெளியவே ஷோ பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ப்ளஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து இன்ஸ்டாகிராம் இந்த சிம்பிளை வந்து நம்ம வெளியே ஷோ பண்ணி நம்ம வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்து வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதில் நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி அல்லது ஃபோன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்ட் இதை கொடுத்து நீங்கள் உங்கள் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேவ் இன்ஃபோ அப்படின்னு இருக்குது. இந்த சேவ் இன்ஃபோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போது அது அப்படியே வரும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி வந்து லாகின் ஆகிடுச்சு. இப்போ நடுவில் இருக்க ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி இருக்குது, ஃபோட்டோ அண்ட் வீடியோ, ரீல்ஸு, இதில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக மொபைல் ஃபோனில் எப்படி நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணீங்களோ
அதில் இருக்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எதை அப்லோட் பண்ணணுமோ நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ரீல்ஸை வந்து அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரீல்ஸ் இருக்குது பாருங்கள், ரீல்ஸ் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நான் இப்போது ரீல்ஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி வந்து ஓப்பன் ஆகிடும், உங்களுடைய ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் எந்த ஃபோல்டரில் வீடியோ வச்சுருக்கீங்களோ, அதாவது அந்த ரீல்ஸ் வீடியோ எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அந்த வீடியோ வந்து கீழே இருக்குது. ஓகே, இப்போ இந்த வீடியோவை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஓப்பன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஓப்பன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஓப்பன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து இப்படி இருக்கும். இந்த வீடியோ தானே கரெக்டாக ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நெக்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். இதில் ரைட் சைடில் ஆட்டோ கவர் அப்படின்னு இருக்குது. நம்ம மொபைலில் ரீல்ஸ் அப்லோட் பண்ணும்போது நம்ம வந்து கவரை டைம்லைன் நவுத்தி தான் நம்ம வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறைய கவர்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இருக்குது. இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணி நம்ம வந்து மொபைலில் வந்து அந்த டைம்லைன் நவுத்துன மாதிரி தான் இது வந்து கரெக்டாக இது போல் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கலாம், கவரை செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்லோட் இருக்கு பாருங்கள். அப்லோட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். ஃபோல்டரில் இருக்க ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோவை நீங்கள் கவராக வைக்கணுமோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை கூட நம்ம கவராக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஃபோட்டோவை தான் நான் கவராக வச்சுட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ அடுத்து இதில் ரைட் ஏ கேப்ஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக ஆஷ் போட்டு என்னோட நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய அது போல் வரும். இதில் வந்து எதுனா செலக்ட் பண்ணுறதுனா செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் அனதர் ஃபோட்டோ அப்படி இருக்குது. நீ வேறு ஃபோட்டோக்கு எதுனா வச்சுக்கலாம். இல்லை ரீசெட் டு டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா செட் ஆகிடும், பழைய மாதிரி ஆகிடும். அதில் 4 சின்னதாக புள்ளி மாதிரி அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோவோட கவர்ஸ் எல்லாமே இதில் வரும். நீங்கள் வந்து இதில் ப்ரீவியூவில் பார்த்தோன்னா ஷோ ஆகும், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டம் கவர் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதில் மேலே இப்போ இந்த கஸ்டம் கவர் தான் இப்போ பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவோட கவர்ஸ் எல்லாமே அது. ஓகே, இப்போ அப்லோட் பண்ண வீடியோ இப்போ இந்த வீடியோ கவரும் அதில் இருக்குது. ஹேஷ்டேக் அசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், ஹேஷ் போட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் அப்படின்னு இருக்குது. நீங்கள் வந்து எதனா ஒரு ஹேஷ்டேக் வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும், எதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது போல் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி அப்படின்னா கீழே வந்து நிறைய ஹேஷ்டேக் அது போல் இருக்கும். நீங்கள் அதில் எதுனா வேணுன்னா வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஹேஷ்டேக் அது போல் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் பர்மனெண்ட்டாக ஒரு ஹேஷ்டேக் எனக்காக வச்சுக்கணும் அப்படின்னா அந்த கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பாருங்கள். அந்த கலெக்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கலெக்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ இதில் வந்து உங்களுக்கான ஹேஷ்டேக் வந்து நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பர்மனெண்ட்டாக எந்த டேகை யூஸ் பண்ணிக்கிறோ அந்த டேகை வந்து இது போல் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் வீடியோக்கு எத்தனை டேக் கொடுக்குறீங்களோ அத்தனை டேக் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும். டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டேக் வந்து இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா காப்பி ஆல் அப்படின்னு இருக்குது. அந்த காப்பி ஆலை கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி ஆலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் ஆல்ரெடி டைப் பண்ணி இதை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். இது வந்து இப்போ கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதில் காப்பி பண்ணுறது பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே போல் தான் நீங்கள் எவ்வளோ டேக் வேணால் நீங்கள் வந்து சேவ் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பர்மனெண்ட்டாக அதிலே தான் இருக்கும். ஓகே, அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஆல்சோ ஷேர் டு ஃபீட் அப்படின்னு இருக்குது. இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இதில் ஷேர் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஷேர் கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஆத்தோரைஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்குள்ளே வந்துடுங்க. இப்போ நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களோட வீடியோ வந்து போஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே என்னோடய வீடியோ வந்து போஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ என்னோடய வீடியோ வந்து போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, ரீலோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீலோட் ஆகிடும் பேஜ். ஓகே, இப்போ உங்களுக்கு ரீலோட் ஆகி முடிஞ்ச பிறகு உங்கள் வீடியோ வந்து இதில் ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்லேயே ஷோ ஆகும். இப்போ வந்து உங்களுடைய ரீல்ஸ் வீடியோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க்கு அது பேக்கு. இப்போ ரீலோட் ஆப்ஷன் வந்து அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரீலோட் பண்ணிக்கலாம். அதுக்கு 3வது ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா அது போல் ஜூம் பண்ணிக்கலாம். பெருசாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணிக்கலாம். இல்லைனா ஜூம் குறைச்சிக்கலாம். இது போல் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் குறைச்சிக்கலாம். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளுடைய பேக்ரவுண்ட் கலரை வந்து மாற்றிக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கிளிக் பண்ணுற பாருங்கள். ஓகே, இப்போ இதில் லாஸ்ட் 5வது ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த ஐடி நேம் வந்து உள்ளே வரும், வெளியே போகும். ஜூம் ஆகும், நல்லா ஜூம் ஆகுது நல்லாவே தெரியும். ஜூம் ஆகும், ஜூம் குறையும். அந்த ஐடி உள்ளேயும் வெளியும் போகுது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடில் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட்லேயே இந்த மெசேஞ்சர்
நீங்கள் வந்து உங்கள் மெசேஞ்சர் யாருக்குன்னா மெசேஜ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த போஸ்ட் அசிஸ்டண்ட் இருக்குது. இந்த போஸ்ட் அசிஸ்டண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட் அசிஸ்டண்ட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே அதில் வந்து ஷோ ஆகும். நான் இப்போ கிளிக் பண்ணுற பாருங்க. இதில் பார்த்துக்கலாம் உங்களுடைய லைக் எவ்வளோ, கமெண்ட் எதனா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுனா அதில் பண்ணிக்கலாம். கீழே ஹேஷ்டேகு நம்ம வந்து பார்த்தது தான். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் அதில் இருக்குது. இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ மறுபடியும் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டோரியை நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்காக ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டோரியை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டோரியை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டோரிக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டோரிக்கு செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் நான் வந்து ஆட் பண்ணேன். இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ தான் நான் வந்து ஆட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் போட்டு ஆட் டு யுவர் ஸ்டோரி அப்படின்னு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் டு யுவர் ஸ்டோரியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் டு யுவர் ஸ்டோரியை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரி வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து எனக்கு வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஸ்டோரியை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, ரீல்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபோட்டோ வீடியோ ஆட் பண்ணுறதும் சரி, ஈஸியாகவே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிசி அண்ட் லேப்டாப்பில் வந்து நம்ம ஈஸியாக ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் நீங்கள் நிறைய வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.